ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு யூனிட் கன்வர்ஷன் ஃப்ரம் கிலோகிராம் டு வாட், ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஆட்டோமொபைல் வாங்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக், 2 வீலர். ஸோ 2 வீலர் வாங்குறது போகிறோம். அதோடைய பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 cc டு 650 cc இப்போதைக்கு நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேஞ்ச். ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா 9 கிலோவாட் அப்படின்னு சொல்றதுல இருந்து ஒரு 20-30 கிலோவாட்டோட இதோடைய பவர் அவுட்புட். அதே போல் ஒரு 4 வீலர் பார்த்தோம்னா அதோடைய பவர் அவுட்புட்டும் 50 to 120 கிலோவாட் வரை. ஸோ பவர், இந்த பவருடைய யூனிட் தான் இந்த கிலோவாட். ஸோ இந்த பவர்னா என்ன, இந்த பவர் எங்க இருந்து வருது, இந்த பவருடைய யூனிட் எப்படி அது கிலோவாட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ஸ், இந்த பவருடைய யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேஸா இருக்கக்கூடியது நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் இது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியது ஆல் ஓவர் வேர்ல்ட். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இன்னொன்று டிரைவ்டு யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேஜி, இது மாஸை குறிக்கக்கூடியது. மீட்டர், இது டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது. அண்ட் செகண்ட், இது டைமை குறிக்கக்கூடியது. ஸோ இது தவிர நமக்கு வேற என்னெல்லாம் யூனிட்ஸ் வருதோ எல்லாமே டிரைவ்டு யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிலோவாட் நம்ம பேசிக்கலி அது வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டிரைவ்ட் யூனிட்டான வாட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ். ஸோ இந்த மாஸ்ல இருந்து அடுத்தது ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ்ல இருந்து அடுத்தது ஒர்க், இந்த ஒர்க்ல இருந்து ஃபைனலாக வரக்கூடியதான் இந்த பவர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மாஸ். மாஸுடைய யூனிட் நமக்கு தெரியும் கேஜி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம நறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோடைய யூனிட் கேஜி. ஸோ ஒன்ஸ் இந்த கேஜியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர்ஸ் F is equal to mass into acceleration. So mass into acceleration. So mass உடைய யூனிட் நமக்கு தெரியும். mass உடைய யூனிட் kg. acceleration into acceleration. acceleration உடைய யூனிட், acceleration அப்படின்னா என்னன்னா acceleration A is equal to rate of change of velocity. Rate of change of velocity. இந்த rate of change of velocity அப்படின்னு சொன்னோம்னா velocity per unit time. ஸோ velocityயுடைய யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீட்டர் per second divided by second. ஸோ அது என்ன வரும்னா மீட்டர் per second square. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இங்கே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் மீட்டர் per second square. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் நியூட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்ல தொடங்கணும், அடுத்து இப்போ மாஸ்ல இருந்து ஃபோர்ஸ்க்கு வந்தாச்சு. இனி அடுத்தது ஒர்க். ஸோ ஒர்க்னு சொல்லியாச்சுன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதே டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் அது ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபோர்ஸ், இது டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்முடைய ஒர்க். ஸோ ஒர்க்குடைய யூனிட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்.
ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கோம், நியூட்டன். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து யூனிட் மீட்டர். ஸோ இந்த நியூட்டன் இன்டு மீட்டர் வந்து நம்ம ஜூல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒர்க்குடைய யூனிட் ஜூல். ஸோ மாஸ், ஃபோர்ஸ், ஒர்க் வந்துச்சு. அடுத்தது பவர். ஸோ பவர் ஈக்குவல் டு, பவர் அப்படின்னா என்னன்னா ஒர்க் பர் யூனிட் டைம். ஸோ ஒர்க் பர் யூனிட் டைம். ஸோ ஒர்க்குடைய யூனிட் ஜூல் பர் டைம். டைமுடைய யூனிட் செகண்ட். அதாவது ஜூல் பர் செகண்ட். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாட் அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாஸ் to force to work, and work to power. So mass உடைய யூனிட் kg, kg to newton, newton to joule, and joule to watt. ஸோ இதுதான் இந்த மாஸ்ல இருந்து பவருடைய யூனிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது kg to watt. Thank you.